தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினரால செஞ்சியில் பார்த்தீங்கன்னா கோனாரிக்கோன் கோட்டை மீட்பு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டிருந்துச்சு. இந்த ஒரு பொதுக்கூட்டம் யாருமே எதிர்பார்க்காத விதமாக முடிந்திருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே சீமானவர்கள் மேடையில் பேசும்போது நிறைய திமுகவுடைய கைக்கூலிகள் கீழே இருந்து சீமான கோபம் ஏற்றணும் அப்படின்னு பல வேலைகளை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் நேற்று தினம் நடந்த பொதுக்கூட்டத்தில் சீமானவர்களை உச்சக்கட்ட கோபம் அடைய வச்சிருக்காங்க திமுகவுடைய கைக்கூலிகள். கீழே இருந்து ஒரு நபர் சீமானவர்களை தைரியம் இருந்தால் கீழே வாடா அப்படின்னு கத்தியிருந்ததும் திமுகவுடைய கைக்கூலியே அப்படின்னு சீமானவர்களை பார்த்து சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா சீமான உச்சக்கட்ட கோபத்திற்கே கொண்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய ஒரு விளைவாக மேடையில் பேசிக்கிட்டே இருக்கும்போது சீமானவர்கள் ரொம்பவே கோபமாக கீழே இறங்கி வந்திருந்ததும் அந்த ஒரு நபரிடம் ஆக்ரோஷமாக போயிருந்தது பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் ரொம்ப வைரலாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இணையதளம் முழுக்க நேற்று இரவுலேருந்து இப்போ வரைக்கும் சீமானவர்கள் தான் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சீமானவர்களுக்கு ஆதரவாக ஒரு அரசியல்வாதி என்பவன் எல்லாத்திற்கும் பொறுத்து போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னும் அந்த மனுஷனுக்கு கோபம் வந்திருக்கு, அதனால அவர் கோவப்பட்டிருக்காரு. கேப்டன் விஜயகாந்தையும் இந்த மாதிரி தான் அடக்கி ஒடுக்குனீங்க, இதே மாதிரி சீமானையும் அடக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சீமானவர்களுக்கு ஆதரவாக ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் இவ்வளோ பெரிய அரசியல் கட்சியுடைய தலைவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றது அப்படின்றது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிடும். இளைஞர்கள் மத்தியில் இது ஒரு தவறுதலாக போய் முடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சீமானவர்களுக்கு எதிராகவே இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதியில் இவ்வளவு காவலர்கள் இருந்தும் எப்படி அந்த ஒரு நபர் துணிச்சலாக சீமானவர்களை அவ்வளவு இழிவாக பேசிட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு கேள்விதான் அனைவருக்கும் எழுந்திருக்கு. சீமானுடைய பாதுகாப்புக்காக வரக்கூடிய காவலர்கள் இந்த மாதிரி ஒரு நபர் பேசுறாரு அப்படின்னாலே அந்த ஒரு நபரை தடுத்து நிறுத்தி மேடையிலிருந்து அப்புறப்படுத்தாம எதனால அவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் அனைவருக்குமே வந்திருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் முழுக்க முழுக்க சீமானுக்கு எதிராக மாறி இருக்கு அப்படின்றதா நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த ஒரு பெரிய பொருட்டாக நாம் தமிழர் கட்சியினர் கருத மாட்டாங்க அப்படின்னாலும் ஒரு 30% மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சீமானுக்கு எதிராகவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கோவப்பட்டு சீமானவர்கள் மேடையிலிருந்து கீழே இறங்கி போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.